இந்த காம்பினேஷன்ல குழம்பு வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். ஆனா எங்க அம்மா எனக்கு கான்பிடண்டா செஞ்சு பாருமா, ரொம்ப டேஸ்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அந்த குழம்பு எப்படி செஞ்சுன்னு பாக்கலாமா? ஸ்டவ்ல மண் சட்டி வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 4 காஞ்ச மிளகா, கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி, கூடவே 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வதக்கி, கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து கலரி விட்டு, கொஞ்சமா துருவன தேங்காய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலரி விட்டு, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுட்டு, அதே சட்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டு, கூடவே தக்காளி சேர்த்து கலரி கட் பண்ணி வச்ச சுரக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு, காய் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வதக்கி ஆற வச்சதை அரைச்சு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடி வச்சு, குழம்பு நல்லா கொதிச்சதும் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்த காராமணியை சேர்த்து நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தூவி எடுத்தா நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுரக்காய் காராமணி குழம்பு ரெடி. சூடான சாப்பாட்டோட பொரியல் வச்சு அப்பளம் பொரிச்சு இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ரெசிபிஸ்க்கு அற்புதாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க.